என் தங்கப்பிள்ளையே, வராகி வராகி அம்மா, என்னை காப்பாற்றவா தாயே என்று நீ அழைத்த உன்னுடைய அபயக் குரல் கேட்டு உன் அம்மா நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இன்று இந்த தாயானவள் உனக்கு ஏதோ ஆபத்து ஏற்பட்டிருக்கின்றது என்பதனை உணர்ந்துதான் வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி இருக்கின்ற விஷயங்களிலிருந்து உன்னை மீட்டெடுக்கத்தான் உன் தாயானவள் உன்னுடைய குரல் கேட்டு உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். என் தங்கமே, நீ கஷ்டம் என்று அழைத்தவுடன் தெய்வம் உன் முன்னால் இந்த ரூபத்தில் வந்து நிற்பார்கள் என்று எதிர்பார்க்கின்றாயல்லவா? அது யார் வாழ்க்கையிலும் சாத்தியம் கிடையாது. இதுபோன்று ஏதேனும் ஒரு வழியில்தான் உன்னை நான் சந்திக்க வருவேன். அது யாருக்கெல்லாம் கொடுப்பினைகள் இருக்கின்றதோ அவர்களுக்கு அது கிடைத்துவிடும். இன்று என்னை அழைத்த என்னுடைய பிள்ளையினால் நிச்சயமாக இந்த வாக்கினை கேட்க முடியும். ஏனென்றால் இந்த தாயானவள் உன்னை தேடித்தானே வருகின்றேன். உன் வாழ்க்கையில் உன்னுடைய கஷ்டங்களை தீர்க்க வேண்டும் என்று தானே வருகின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நான் உன் கண்களில் படாமல் நிச்சயமாக சென்று விட மாட்டேன். என் தங்கமே, முதலில் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள். ஒவ்வொரு முறை நீ என்னை அழைக்கும் பொழுதும் நான் உன்னை தேடி ஒரு நிமிடத்தில் வந்து விடுவேன். ஆனால் நான் வருவதை உன்னால் கண்ணால் மட்டுமே காண முடியாதே தவிர உனக்கு அந்த நேரத்தில் இருக்கின்ற பிரச்சனையிலிருந்து நீ வெளிவருவதை உன்னால் நிச்சயமாக உணர முடியும். என் தங்கமே, கஷ்டங்கள் என்று யாருமே இதுவரை சொல்லாமல் இருந்தது கிடையாது. அதே நேரத்தில் சந்தோஷம் இருக்கிறது என்று யாருமே அதிகமாக வெளியில் சொன்னதும் கிடையாது. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? சந்தோஷம் அதிகமாக இருக்கிறது என்றால் யார் கண்ணாவது நம் மீது பட்டுவிடுமோ, நம் வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த சந்தோஷம் அப்படியே சென்று விடுமோ என்று நினைத்து பயப்படுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் நம்முடைய மனதில் இருக்கின்ற சந்தோஷத்தை வெளிக்காட்டினால் நமக்கு மீண்டும் அந்த சந்தோஷம் வராமலேயே போய்விடுமோ என்ற பயமும் அவர்களுக்குள் இருக்கின்றது. இங்கே நிறைய பேருக்கு 2 நிமிடம் சிரித்தால் அதற்கெல்லாம் சேர்த்து வைத்து ஒரு நாள் முழுவதும் கண்ணீர் வடிக்கின்ற நிலைமை வந்து விடுகின்றது. இதற்கெல்லாம் என்ன காரணமாக இருக்க முடியும் என்று என் குழந்தை நீ சிந்திக்கின்ற நேரத்தில் அம்மா உனக்கு ஒரு நல்ல பதிலை தருகின்றேன். என் தங்கமே, எத்தனையோ பேர் உன்னை தேடி வந்து நான் தான் அம்மா என்று சொல்லி பேசலாம். ஆனால் யாருடைய வாக்கு, யாருடைய பேச்சு உன்னுடைய மனதினை சாந்தப்படுத்துகின்றதோ, யாருடைய வார்த்தையில் உனக்கு முழு தெளிவு கிடைக்கின்றதோ, அதுதான் உன் தாயானவள் நான் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் நம்புவது போல என் பிள்ளை நீ இதையும் நம்ப வேண்டாம். என் தங்கமே, நான் உன்னை தேடி வருகின்ற நேரங்களில் எல்லாம் உனக்கு சொல்கின்ற ஒரே ஒரு விஷயம் இது மட்டும்தான். நம்பிக்கை என்பது எல்லோரிடத்திலும் இருக்கக்கூடாது. காரணம், யார் எந்த நேரத்தில் எப்படி உன்னை அசிங்கப்படுத்தவோ அவமானப்படுத்தவோ மனதிற்குள் திட்டங்களை தீட்டி வைத்திருப்பார்கள் என்பதனை உன்னால் கணித்துவிட முடியாது. என் குழந்தையே, இன்று இந்த சூழ்நிலையில் நான் உனக்கு சொல்ல வந்த அதிமுக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் சோதனைகள் வரும் பொழுதெல்லாம் உன்னை சுற்றி நடக்கின்ற பல போலி உறவுகளையும் போலியான முகங்களையும் நீ அடையாளம் கண்டு கொள்கின்றாய். அவர்கள் உறவினர்களாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எத்தனையோ நல்ல நட்புகள் கூட துரோகத்தினால் உன்னை வீழ்த்தி இருக்கின்றார்கள். அதிகமான துரோகங்களை செய்து வாழ்க்கையின் உன்னை வெறுப்பின் விளிம்பிற்கே கொண்டு சென்றிருக்கின்றார்கள். இப்பேற்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் நீ கடந்து வர வேண்டும் என்றால் இந்த வராகியின் அன்பு உனக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும். இறை நம்பிக்கை கொண்டவர்கள் தெய்வத்தை உணர்கின்ற நேரத்தில் தான் யார் என்பதையும் உணர்ந்து கொள்வார்கள்.
தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் எப்பொழுதுமே தன்னை பற்றி உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு உண்மையில் ஆத்மா என்பது என்னவென்றே தெரியாமல் போய்விடும். தனக்குள் இருக்கின்ற அந்த ஆன்மாவிடம் எவன் ஒருவன் பேசுகின்றானோ, எவன் ஒருவன் தன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றானோ அவனால் மட்டும்தான் தெய்வத்தினை உணர முடியும். உண்மை இருக்கின்ற உள்ளத்தில் தெய்வம் எப்பொழுதும் குடியிருக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. என் தங்கமே, அதுபோலத்தான் என் குழந்தை, எப்பொழுது உன்னுடைய மனதில் என்னை தூக்கி சுமக்கின்றாயோ அப்பொழுதே நீ என்னை அழைத்தாலும் சரி, என்னை கூப்பிட்டாலும் சரி, நீ பயந்து ஆபத்தில் இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் உன்னை காப்பாற்ற இந்த வராகி நான் வந்து விடுவேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. சூழ்நிலைகள் உனக்கு எதிராக திரும்பலாம். உன் மீது அதிக அன்பு கொண்டவர்கள் உனக்கு எதிராக நிற்கலாம். சூழ்ச்சியினால் உன்னுடைய வாழ்க்கையை வீழ்த்த நினைக்கலாம். இவையெல்லாம் அவர்களினுடைய எண்ணங்கள் தானே. உன்னுடைய எண்ணம் அந்த நேரத்தில் என்னவாக இருக்கின்றதோ அதை பொறுத்துதான் எல்லாமே வாழ்க்கையில் மாறுபடும். மற்றவர்களினுடைய எண்ணங்களை ஒரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் திணிக்க முடியாது. மாறாக நீ என்ன நினைக்கின்றாயோ அதை மட்டுமே உன்னால் செயல்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும். என் தங்கமே, நல்ல நேரத்தில் நல்ல விஷயங்கள் செவிகளை வந்து சேர்வது மிகவும் நல்ல காரியம். அதுபோலத்தான் என் குழந்தை, நீயும் பல நல்ல விஷயங்களை அவ்வப்பொழுது உன்னுடைய செவி குளிர கேட்டு கொண்டிருக்கின்றாய். வாழ்க்கையில் என்னதான் உனக்கு பாடங்கள் கற்று கொடுத்தாலும் அந்த பாடங்களை என் பிள்ளை நீ சரியான நேரத்தில் மனதிற்கு எடுத்து செல்லாமல் விட்டு விடுகின்றாய். பாதியிலேயே அதிலிருந்து நீ வெளியில் வந்து விடுகின்றாய். வாழ்க்கை உன்னை அழைத்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்கே பாதை கடினமாக இருந்து விட்டது என்றால் திரும்பி வரத்தான் பார்க்கின்றாயே தவிர ஒருபொழுதும் இந்த பாதையை எப்படியேனும் கடக்க வேண்டும் என்று நீ நினைப்பது கிடையாது. நாம் தெய்வத்தின் துணையோடு எப்படியேனும் முழுமையாக வாழ்ந்துவிட வேண்டும் என்று நீ நினைப்பது கிடையாது. என் தங்கமே, நீ எதையெல்லாம் நினைக்கின்றாயோ அதையெல்லாம் நான் உன்னுடைய வாழ்க்கையாக மாற்றி காட்ட துடித்து கொண்டிருக்கின்றேன். நீ எதுவெல்லாம் வேண்டும் என்கின்றாயோ அதையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்க நான் எப்பொழுதுமே தயாராக இருக்கின்றேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீ தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். கேட்டதும் கிடைக்கவில்லை என்றால் அடம் பிடிக்கின்றாயல்லவா? அதுபோலத்தான் உன்னுடைய அடம் பிடித்தல் என்பது இந்த தாயானவள் என்னுடைய மனதை குளிர வைக்கும். ஒரு பிள்ளை தன்னுடைய தாயிடம் அடம் பிடித்து பெறுவது என்பது எல்லோருக்குமே ரசிக்கக்கூடிய விஷயம் அல்லவா? அதுபோலத்தான் என் குழந்தையே, உனக்கு இதுதான் வேண்டும், அது இப்படித்தான் வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் நிச்சயமாக அதில் நீ உறுதியாக இருந்து உன்னுடைய அடத்தை அங்கேதான் நீ காண்பிக்க வேண்டும். எல்லாமே சரி என்று இருக்கும் பொழுது தெய்வம் ஒரு நாளுமே உனக்கான விஷயத்தை மறுக்க மாட்டார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் தங்கமே, இப்படி இந்த வாழ்க்கை உனக்கென்று கொடுத்த பல விஷயங்களிலிருந்து நீ நல்லபடியாக முன்னேற்றத்தை காண்பாய். உதவிகள் பெரிதளவில் இல்லாவிட்டாலும் யாரிடத்திலும் உதவி என்று கேட்க முடியாது என்ற அளவிற்கு என் பிள்ளை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இதுவே நீ இந்த வாழ்க்கையில் அடைந்த மிக பெரிய நல்ல விஷயம்தான். யாரிடமும் எதற்காகவும் கெஞ்சாமல், யாரிடமும் எதற்காகவும் கை ஏந்தி நிற்காமல், யாருடைய உதவியையும் எதிர்பார்க்காமல் உன்னுடைய கையே உனக்கு உதவி என்று நம்பி நீ நின்று கொண்டிருக்கின்ற நேரம்தான் உன் வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த நேரம் என்பதனை புரிந்து கொள். என் தங்கமே, இனி உன் வாழ்க்கை எப்பொழுதுமே நல்லபடியாக மட்டும்தான் இருக்கப் போகின்றது. அதற்கு உனக்கு துணை இருப்பது இந்த வராகி என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எப்பொழுதுமே
உன்னை ஆபத்தில் இருந்து காப்பாற்ற உன் அம்மா நான் ஓடோடி வந்து விடுவேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.